தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/2/2025 வியாழக்கிழமை. இன்றைக்கு விசாக நட்சத்திரம் காலை 11:13 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குரு திசையில் சுக்கிரபுத்தி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம்ங்கிறது யோகங்களிலேயே முதல் தரமான யோகம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கிரகமும் கெடுதல் செய்யாது, அந்த கிரகமும் கெடுதல் செய்யாது அப்படிம்பாங்க. ஆனால் அது நல்ல இடத்துல பரிவர்த்தனை ஆகணும். சரியில்லாத இடங்களில் பரிவர்த்தனை ஆனிச்சுன்னா ரொம்ப சிக்கல்களும் சிரமங்களும் வந்துடும். பொதுவாகவே குரு என்பவர் தேவர்களுக்கு தலைவன், தேவகுரு, அது அசுரகுரு. ரெண்டு குருவும் ஒன்றையொன்று வீடு மாற்றி கொண்டு இருக்கிற பொழுது அவங்களுடைய திசை, இப்போ யாருக்காவது குரு திசையில் சுக்கிரபுத்தி நடந்தாலோ சுக்கிர திசையில் குருபுத்தி நடந்தாலோ திடீர்னு மாற்றங்கள்லாம் வரும். பொதுவாக வழக்கு எல்லாம் வீடு தேடி வரும், வருமானத்தில் பற்றாக்குறை வரும், கடன்கள் சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லை, அதாவது கல்யாண வாய்ப்புகளெல்லாம் நெருங்கி வரும், அப்படி கை நழுவி போயிடும். ஏன்னா சுக்கிரன் களத்திரக்காரகன், குரு வியாழ நோக்கத்தை உருவாக்குறவன், இப்படியெல்லாம் மாறி போயிருமா. இதற்கு ஒரு பாடல் உண்டு. குரு திசையில் சுக்கிரனின் புத்தி வந்தால் குடும்பத்தில் எண்ணற்ற மாற்றம் உண்டு. வருவதனால் மனம் வாடும், வருமானங்கள் வந்தவுடன் செலவாகும், எவ்வளவு வந்தாலும் செலவாகிடும், விரயம் கூடும். இருவேறு வகையான கிரகம், அது அசுரகுரு, இது தேவகுரு. இருவேறு வகையான கிரகம் இரண்டும் இயல்பாக ஒன்றையொன்று பார்த்து கொண்டால், அதே நேரத்தில் ஒன்று பார்த்துக்கிட்டு வச்சுக்க, நம்ம சுய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் தரும் பலனும் மிக அதிகம். அதனால குரு நல்ல பலமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலனாக கிடைக்கும். சுக்கிரன் இருந்தால் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கூட வருமா. திடீர் மாற்றங்கள் தானாக நிற்கும். அந்த நேரம் அருள் வழங்கும் இரு குருவை, அதுதான் முக்கியம், அருள் வழங்கும் இரு குருவை ஆலயத்தில் ஆராதனை செய்தால் யோகமாகும்னு முடியுது. அதாவது ரெண்டு குருவுக்கும் கும்பிடுவோம். அதாவது வெறும் குருவை மட்டும் போய் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம நவகிரகத்தில் உள்ள குருவை கும்பிடுறீங்க, மறுநாள் சுக்கிரனையும் போய் கும்பிடுவோம். இல்லை ஒரே நாளையில் ரெண்டுக்குமே அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்து சிறப்பு வழிபாடுகள் அந்த ஆலயங்களுக்கு போனால் செய்யலாம். அப்படி செஞ்சு வந்தோம் அப்படின்னா இந்த குருவும் அந்த குருவையும் நம்ம திருப்திப்படுத்துகின்ற பொழுது குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும்ங்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம், குரு காட்டிதான் தெய்வம் இதுன்னு நமக்கு தெரியணுங்கிறாங்க. அப்படிப்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த நவகிரகத்தில் சுபகிரகமாக விளங்கும் குருவினுடைய திசையோ சுக்கிரனின் திசையோ, அதில் குரு புத்தியோ சுக்கிரனின் புத்தியோ வருகின்ற பொழுது இப்படி இரண்டுக்கும் அடுத்தடுத்த நாள் நாம் வழிபாடுகளை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். எனவே மனக்கசப்பு தரும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறுகின்ற நாள் என்று கூட கருதலாம். தேவையில்லாத சில வீண் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். பணம் அந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். பயணங்களை கூட திடீரென மாற்றி அமைப்பீர்கள். எங்கும் செல்வதற்கு முடிவெடுத்திருந்தால் கூட அதிலிருந்து மாற்றங்கள் உடனடியாக சேரும். அது மட்டுமல்ல, விலையுந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது மிக கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் யோசித்தும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் இருந்தால்தான் அந்த காரியம் வெற்றி பெறும். சந்திராஷ்டமம் என்றாலே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த கடன்கள் வசூலாகி குதூகலம் கூடுகின்ற நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. அப்படி பரிவர்த்தனையாகி இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக அயல்நாடு செல்ல வேண்டும், அயல்நாட்டில் பணிபுரிய வேண்டும், அல்லது நல்ல நிறுவனங்களில் நம்மை அழைப்பார்களா, அதற்காக நாம் ஏற்பாடு செய்து இன்னும் அழைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு குருவாரமாகவும் இருக்கிறது. குரு உங்கள் ராசியிலும் இருக்கின்றார். எனவே தொட்டது துலங்குகின்ற நாள். தொல்லை தந்த எதிர்கள் கூட விலகிச் செல்வார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் வக்கரம். 6க்கு அதிபதி வக்கரம் பெறுவது நன்மைதான். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொதுநலத்திலே ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கலாம். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். சந்தித்த நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷமான தகவல்கள் கிடைக்கலாம். 9ஆம் இடத்திலே புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். சனியும் அவரோடு இருக்கின்றார். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் நீங்கள் பஞ்சாயத்துக்கள் வைத்திருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி, அவரோடு சூரியனும் இணைந்த பகை கிரகத்தின் சேர்க்கை இருப்பதனாலே எதை செய்தாலும் யோசித்து செயல்பட வேண்டும். குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும்.
தான் ஒன்று சொல்ல மற்றவர்கள் ஒன்று சொல்ல முடிவிலே எந்த காரியமும் ஈடுபட முடியாமல் போகலாம். எனவே எதையும் யோசித்து செய்ய வேண்டும். கைமாற்றாக கொடுத்த தொகை வருவதில் கூட கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். யாருக்கேனும் நீங்களும் வாக்கு கொடுக்க வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. ஏதேனும் பொறுப்புகள் உங்களுக்கு பிறரிடம் நீங்கள் கொடுத்தால் அது நடைபெறாமல் போய் மீண்டும் உங்களுக்கே திரும்பி வரலாம். எனவே இன்று உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. தனவரவு தாராளமாக வரும். தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய அந்த சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்றார். காரகன் தன் பாவத்தை பார்த்தால் காரிய வெற்றிகள் ஏற்படும் என்பார்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலிடத்தில் நல்ல பெயரும் உண்டு. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் புதனும் கூடியிருக்கிறார். தனாதிபதியோடு சூரியன் இணைந்திருப்பதனாலே இன்றைக்கு பொருளாதார நிலை மிக திருப்தியாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழில் மற்றும் உத்தியோகத்திலே உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே கேது. வாக்குறுதியை கொடுத்தால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் சூழல் உண்டு. காரணம், குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். அரைகுறையாக நின்ற பணிகள் எல்லாம் மீதியும் தொடரும். சுக்கிரனுடைய பார்வையும் உங்கள் ராசியில் பதிகின்றது. பரிவர்த்தனை யோகத்தின் கிரகங்களுடைய பார்வை பதிகின்ற பொழுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு இருக்கின்றார். அஷ்டமத்தில் குரு இருந்தாலே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும். மனக்கலக்கங்கள் ஏற்படலாம். மாற்றுக் கருத்துரையோரின் எண்ணிக்கை உயரும். கூட்டு முயற்சிகளிலிருந்து பிரியக்கூடிய சூழல் உண்டு. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கேட்ட சலுகைகளை கொடுக்க மாட்டார்கள். பணியில் தொய்வு ஏற்படும். இந்த நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் குருவின் பார்வை இருக்கின்றது. கல்யாண கனவுகள் நனவாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேற நண்பர்களும் உதவி செய்வார்கள். உறவினர்களும் உதவி செய்வார்கள். குறிப்பாக உங்களை பொறுத்தவரை மாற்று இனத்தவர்களின் உதவி மிக அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். திருமண வரன்கள் சிறப்பாக முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படும். சுக்கிரன் 5லே இருக்கின்றார். பிள்ளைகளாலும் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்திலே செவ்வாய். அவர் வக்ரம் பெற்றிருக்கின்றார். விரையாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பஞ்சமாதிபதியாகவும் அவர் இருப்பதனாலே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். வாங்கிய இடத்தை விற்கலாம் அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கலாம் என்ற ஒரு சிந்தனை உருவாகும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலர் அரசல் புரசலாக சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியனும் சனியும் இருப்பதால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடைய சொற்களை கேட்பது அல்லது சான்றோர்களின் சொற்களை கேட்பது அல்லது நமக்கு யார் வழிகாட்டியாக விளங்குகிறார்களோ அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் அமைதியை காண இயலும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே ராகு. ஆரோக்கியத்திலும் சில தொல்லைகள், மருத்துவ செலவு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கின்றது. எனவே குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும். அது மட்டுமல்ல, தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வேண்டிய அளவுக்கு உதவிகளை செய்வதற்கு நண்பர்களும் காத்திருப்பார்கள். 2லே சூரியன் இருக்கின்றார். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, 6லே செவ்வாய் இருக்கின்றார். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். 2ல் சூரியன் இருப்பதனாலே ஒரு சிலருக்கு இன்று அரசாங்க வழியில் ஒரு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. என்ன இருந்தாலும் இன்று குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நன்மை தரும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். சுணங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். துணையாக இருப்பவர்கள் கூட தோள் கொடுத்து உதவுவார்கள். ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். அன்பு நண்பர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, புது ஆயத்த யோகம் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாகவோ அல்லது மேல் படிப்பு சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக ஏதேனும் ஏற்பாடு செய்தாலும் சரி அல்லது உங்களுக்காக முயற்சி இருந்தாலும் சரி அதில் வெற்றி கிடைக்கும். புது ஆயத்திய யோகம் என்பது சிறந்த யோகமாகும். எனவே மாமன் மைத்தூர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை கூட
ஈடுகட்ட ஒரு புதிய வாய்ப்புகள் வரலாம். மீனராசினியர்களே, ஜென்மத்தில் ராகு சூரியனோடு இருக்கின்றார். வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். முயற்சிகளில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். முன்னேற்றத்தில் சில பாதிப்புகள் வரலாம். முற்பகலிலே விரயமும் பிற்பகலிலே வருமானமும் கூட உங்களுக்கு உண்டு என்று நீங்கள் கருதலாம். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க வேண்டுமானால் கொஞ்சம் வியாழக்கிழமை என்பதனாலே ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். எனவே அதிகாலையிலேயே சுண்டல் மாலையிட்டோ அல்லது சுண்டல் தானியத்தை தானமாக கொடுத்தோ குரு சன்னதியில் நீங்கள் வழிபாடு நடத்த வேண்டும். வானவருக்கு அரசனான வளம் தரும் குருவே என்று குரு கவச பாடல்கள் கூட இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறந்த கவச பாடல்கள் துதிப்பாடல்களை படித்து குருவை நீங்கள் வழிபட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.